பேர் பர்வீன் பானுங்க. அப்புறம் முத்தூட்டில் ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தோம் குழுவு. ஃபஸ்ட்டு குழு கட்டிட்டு 2வது அவங்களே இட லோன் தரேன்ட்டு கழிச்சிட்டு வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் கரெக்டாக கட்டிட்டு வந்து ஒரு டியூ சரியாக கட்டலைங்க. அவருக்கு உடம்பு சரியாதனால கட்ட முடியல. ஒரு டியூ கட்டலன்ட்டு நைட்டு 8 மணிக்கு வந்து 10 மணி வரைக்கும் ரொம்ப பேசினாங்க. நாங்கள் ஒரு நாள் டைம் கேட்டால் கொடுக்கவே இல்லைங்க. அதில் 2 பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினாங்க. ஆனால் அவரும் காலை விழாது குறையாக கேட்டு கெஞ்சி பார்த்தோம், டைமே தரலைங்க. ஃபோனு கம்பல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அவன் டபுள் மீனிங்கில் பேசுறதுனால போய் சூசைட் அட்டன் பண்ணிட்டேங்க. அவர் வந்து காப்பாற்றினாருங்க. இப்போ ஜிஹெச்சில் இருக்கு. சரிங்க. என் மனைவி பேர் பர்வீன் பானு. நாங்கள் வந்து முத்தூட் ஃபைனான்ஸில் குழு வாங்கியிருந்தோம். 70,000 குழு வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு டியூ கட்டிட்டுங்க. 2வது டியூ வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, தாமதம் ஆகிடுச்சு. எனக்கு கட்ட முடியலன்னு தவணை முறை இது டைம் தான் கேட்டாங்க. ஒரு நாளில் இது 2 நாளில் கொடுங்க, நான் கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி 6 பேர் வந்துட்டாங்க. அவ்வளோ நேரம் 8 மணிக்கு வந்து 10 மணி வரை இன்றைக்கி கெஞ்சிடும். ஒரே இடத்துல நின்று கெஞ்சிடும். கொஞ்சம் இடத்துல எங்களை நான் அந்த பக்கம் அன்னவரம் உள்ள இதுவும் பண்ண முடியும். என் மனைவி இது அவளும் காலைல வந்து பார்த்தா நானும் காலைல வந்து கெட்ட வார்த்தையில் ரொம்ப அவங்க எப்படி பேசினாங்கன்னா அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. அது எனக்கு ப்ரெஷர் மாதிரி ஆகிடுது. ரொம்ப இதாக காலில் கூட விழுந்தேன். நாங்கள் அது கூட கொஞ்சம் கூட இதுவே பண்ணலைங்க, கேர் பண்ணவே இல்லைங்க சுத்தமாக. அவங்களுக்கு தேவை காசு, எங்களுக்கு தேவை காசு, எதாவது விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க இருக்குது எங்ககிட்ட விற்று கொடுக்குறதுக்கு? நானும் என் மனைவியோட தான் கஷ்டப்பட. அவள் வீட்டு வேலை செய்கிறான், நான் பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போய்ட்டுருக்கு. எனக்கு எங்கள் மேசுக்கிட்ட என்ன சம்பளமாக 1 வாரம் சம்பளமாக அட்வான்ஸாக கொடுங்க சொல்லிட்டு கேட்டு வாங்கலான்னு. ஆனால் அது கூட அவங்க கொடுக்கலையா. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நான் இருக்கிற வீதியில் வந்து ஒரு சம்பவம். இந்த முத்தூட் பின் கார்ப்புன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தில் ஒரு பெண் வந்து லோன் வாங்குகிறாங்க. ஒரு தவணை கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 பேர், அது நைட்டு 8 மணிக்கு வந்துங்க 10 மணி வரைக்குங்க அந்த பொண்ணை வந்து அவ்வளோ தகாத வார்த்தை. தமிழ்நாடு பூரா நிறைய பேருங்க, எல்லா நிதி நிறுவனம் இவன் மட்டும் இல்லைங்க, எல்லா நிதி நிறுவனம் என்ன பண்ணுறான், ஆதார் அட்டை இருந்தால் போதும் உங்களுக்கு லோன் தரப்படி கவர்ச்சிகரமாக சொல்கிறதுங்க. அவங்க வந்து என்ன சூழல் இருக்கிறாங்க, திருப்பி கட்டுவாங்களான்னு சொல்லி பார்க்குறதே இல்லைங்க. அதெல்லாம் பார்க்காம உனக்கு நீ வந்தீங்கன்னா ஆதார் அட்டை வாங்கிட்டு இந்த லோனு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ரவுடி கும்பலே வச்சுருக்குறாங்க. எல்லா நிதி நிறுவனம், இந்த முத்தூட் மட்டும் சொல்லிங்க, எல்லா ஏதோ பேங்க், ஜனா பேங்குங்கிறாங்க, மகளிர் இதுமாரி இது பண்ணுறதுக்கு ஒரு ரவுடி கும்பலை வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து இந்த பெண்கள், குடும்ப பெண்கள் வந்து தெரியாதனத்தில் வாங்கிட்டுங்க, வெளியே சொல்ல முடியாமல் தமிழ்நாடு பூரா ரொம்ப ரொம்ப பாவம் சித்திரவதை, பெண் வன்முறை கொடுமை அதுமாரி செய்கிறாங்க. அதனால் தமிழக அரசு உடனே தலையிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தமாரி நிதி நிறுவனம் இந்தமாதிரி ரவுடி கும்பலெலாம் போய் வசூல் பண்ணக்கூடாது, தகுதியை பார்த்து கடன் தரணும், ஒரு வரமுறை பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த தமிழ்நாடு வருங்காலத்தில் சீரழிஞ்சு இந்த கும்பலில் மாட்டிட்டு பல பெண்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகிவிடும். அதனால் தயவுசெய்து தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு சின்ன உதாரணம். இதுமாரி நிறைய மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்குது, அதை வெளியே கொண்டு வரல. அதனால் வந்து அது யாருக்கு தெரியாது. தயவுசெய்து தமிழக முதல்வரே நீங்கள் இதில் தலையிட்டு ஒரு நியாயமான இதை நீங்கள் ஏற்படுத்தி தரணும்னு ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.